பழைய தோசைக்கல்ல புதுசாக்கலாமா, அது எப்படி நல்லா வருதா வரலையா என்னென்ன பிரச்சனைன்றத பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய தோசைக்கல் இருக்கு, அதை அப்படியே புதுசாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு நல்லா அடுப்பை நல்லா தீய வேகமா வச்சு இப்போ அந்த கல்லை நல்லா சூடாக்கியிருக்கேன் பாருங்க. சூடாக்கின உடனே அங்கே அந்த பிடிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மாதிரி கருப்பு கருப்பா தூள் மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த தூள் எல்லாமே ஆனால் வந்துடுது பாருங்க. நல்லா ஒரு கத்தி வச்சு சுரண்டனா நல்லா ஈஸியாக வந்துடுது. நானும் வராதுன்னு நினச்சேன், கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்துடுச்சு. எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்தாச்சு. இது மாதிரி அடியிலையும் நல்லா பிடிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த தூளை அப்படியே கருப்பு கருப்பாக அதையும் நல்லா அப்படி திருப்பி போட்டு நல்லா தட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலாக்க நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கத்தி வச்சு எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ சுரண்டி எடுத்த பிறகு கல் ரொம்ப சூடாக இருக்குது. இது வந்து இரும்பு கல். ஆனால் இந்த கல்லை பற்றி பிறகு சொல்கிறேன். நல்லா எல்லாத்தையுமே நல்லா தூள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நானும் ரொம்ப ஈஸி, ரொம்ப புதுசாக பளபளன்னு வந்துடும் அப்படின்னு தான் நினச்சேன். அப்படிலாம் வரவே இல்லை. இந்த இரும்பு கல் வந்து நம்ம தோசை நல்லா வந்தது. ஆனால் காரணம் வந்து நல்லா தீத்துனாலும் போனாலும் தோசை நல்லா வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தோசை வந்து சின்னதாக ஊற்றுறோம், அது வந்து சரி வரல, ஒன்று பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இந்த தோசை கல் இரும்பு கல்லாக இருக்கிறதுனால ரொம்ப சூடாகுது இல்லையா. சூடான உடனே என்னென்னா அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் அடுப்பு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது. இதில் தோசை வந்து ஒரு 10-15 தோசை சுட்டோம்னா அடுப்பு 2ஆக பொழந்துரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால வந்து இது வந்து ரொம்ப தோசை ஊற்றலாம் அதிகம் வச்சுக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா போட்டு நல்லா சொரண்டுனா அந்த கருப்பு எல்லாமே வந்தது பாருங்க. கருப்பு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஓரியோ வந்து வெளியில் ஓடிட்டான். அவளை பார்த்துக்கிட்டே கருப்பை வெளியில் உட்காந்துட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ நல்லா தட்டுன்னு தட்டி நல்லா சுரண்டி எடுத்தாச்சு. அடி இதுவும் சரியான வெயிட்டுங்க. இந்த இரும்பு தோசைகள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் ரொம்ப பெரிய அடுப்பில் வச்சு சுடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சிலிண்டர் அடுப்பில் வந்து செட் ஆகலை. ஏன் செட் ஆகலைன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அடுப்பு வந்து ரொம்ப சூடாயிடுது. சூடானுச்சுன்னா என்ன ஆகும், சில டைமில் அது வந்து அடுப்பு 2ஆகும், அதாவது பொழந்துக்கும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே இது மாதிரி ஆகுமா ஆகாதான்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்களும் இது உண்மையிலே இப்படி ஆகுமா ஆகாதான்றத அப்படி பார்க்குற உங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் நான் வந்து தோசை ஒரு 10 தோசை ஊற்றணுன்னா அடுப்பு வந்து ரொம்ப 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 சூடாயிடுது. இந்த கிளாஸ் எல்லாம் பயங்கரமாக சூடாக இருக்குது. அதனால நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு மேலேயும் அப்படியே அடியிலையும் நல்லா சுரண்டி எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ நல்லா சுரண்டி எடுத்துட்டு வந்துருக்குன்னா இதை அப்படியே தொடச்சி எடுத்தாச்சு. அந்த கருப்பு தூள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு நல்லா சூடாயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக உப்பு கல் போட்டிருக்கோம் பாருங்க. உப்பு கல் போட்டு அது நல்லா அந்த சூடு இருக்கும் போதே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபர்ஸ்ட் அதை அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா தீத்தணும். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை தாங்கலை. இரும்பு கல்லாக இருக்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்குது, கை தாங்க மாட்டேது. அதனால எப்படியோ ஓரளவுக்கு தீத்தி எடுத்தாச்சு. நல்லா தீத்திட்ட பாருங்க. தோசை நல்லா வருது. முட்டை ஊத்தாதவே தோசை முதல் தோசையே நல்லா தான் வருது. ஆனால் என்ன, அந்த மொத்தமாக வரும்னு நினைக்கிறேன். தோசை மெல்லிசாலாம் வருது. இது வந்து அடுப்பில் வச்சு சுடுறதுக்கு மட்டும்தான் இது வந்து சரிபட்டு வரும். நல்லா தீத்தி எடுத்துட்டேன் பாருங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா வெள்ளையாக தான் ஆயிடுச்சு. கை தாங்க மாட்டுது. அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் தீத்தணும். முழுசா தீத்தி எடுத்துட்டேன். இப்போ எலுமிச்சம்பழம் நான் ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. அதையும் அது கூட போட்டு நல்லா தீத்தலான்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் சாரை பாதி புழிஞ்சு ஊற்றிட்டேன். ஏற்கனவே நான் 1 ஊற்றிட்டேன். இப்போ இன்னொரு 1 பாதி இருக்கு. அந்த பாதி இப்போ போட்டாச்சு. நல்லா தீத்திக்கலாம் பாருங்க. நல்லா தீத்தி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. ஓரியோவும் கருப்பனும் உட்காந்துருக்காங்க பக்கத்தில். இன்னும் கொஞ்சம் கருப்பெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, அதையும் கட்டி போட்டு நல்லா தீத்தி எடுத்தாச்சு. நல்லா தீத்தி எடுத்துட்டா நல்லா வெள்ளை வெள்ளையில்னு வந்துடும். அடுப்பில் தோசை ஊற்றி இந்த வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த தோசைக்கல் வந்து ரொம்ப செட் ஆகும். யாராவது கேட்டிங்கன்னா கூட, யாராவது வியாபாரம் பண்ணுறவங்க கேட்டால் கூட கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நல்லா தீத்தியாச்சு. ஏன் வந்து அடுப்பில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குன்னா ரொம்ப வெயிட் அதிகமாகவும் இருக்கு இல்லையா, அது வந்து தீயை வச்சா
நல்லா அது வந்து தோசை நல்லா அப்படியே குண்டு குண்டா தோசை சூப்பராக வரும். மெல்லிஸ் தோசை வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ லிக்விட் கொஞ்சம் ஊற்றியாச்சு. ஊற்றி மறுபடியும் எலுமிச்சம்பழ சாறையும் போட்டு நல்லா தீத்தி எடுத்தாச்சு. நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பசி வேற எடுத்துருச்சு. சாம்பார் வைக்க போகிறேன். ஏற்கனவே வத்தல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ரவை வத்தல், அதை வந்து பொரிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த வேலை செஞ்சு முடித்து எடுக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு. மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இருக்குது, அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு கருவாடு கொஞ்சம் இருக்குது, அதையும் பொரிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். தீத்தியாச்சு. நல்லா சூப்பராக தீத்தி முடிச்சாச்சு. இவ்வளவுதான். தோசைக்கல் புதுசாகிடுச்சு. உண்மையிலே தோசை நல்லா வருதுங்க. நல்லா வரலன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு போட்டு தேய்ச்சா தோசை வருமா வராதான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே தோசை நல்லா வந்துச்சு. நல்லா அந்த லிக்விட், ஏதாவது ஜாமான் தீத்துற லிக்விட் இருக்கு இல்லையா, விம்பர், அதை போட்டு நல்லா தீத்தி நல்லா பளபளன்னு ஆக்கியாச்சு. இப்போ ஷிங்கில் கழுவிக்கலாம் பாருங்கள். பார்க்குற உங்களுக்கு தோசைக்கல் நல்லா வெள்ளையாக இருக்கா இல்லை அதே மாதிரி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா கழுவி முடிச்சாச்சு. முன்ன சொன்ன மாதிரி உண்மையிலே யாராவது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தோசைக்கல் வேணும்னா இந்த தோசைக்கல்லை கொடுத்துலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. தோசைக்கல் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ மாங்காய், கத்திரிக்காய் இல்லை, மாங்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பனம்பழம் கிடைச்சிது. இந்த பழத்தை சுட்டு சாப்பிடலாமா இல்லை வேக போட்டு வெல்லம் கலந்து சாப்பிடலாம், சக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சாப்பிடலாம். என்னன்னு தெரியல. இப்போ சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் வச்சுட்டு கருவாடு வந்து அப்படியே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு அப்படியே வறுத்தா சூப்பராக இருக்குங்க. சாம்பாருக்கு எப்போவுமே கருவாடு செம்மையாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு தோசைக்கல் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் தோசை நல்லா வருதா வரலையான்றதை பிறகு பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தோசை வந்து இந்த நம்ம அடுப்பில் வச்சு ஊற்றினோம்னா ரொம்ப வேகம் வந்து அதுக்கு, அதாவது தீ ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அது இரும்பு தோசைக்கல்லாம் இருக்கிறதுனால அடுப்பு வந்து ரொம்ப சூடாகுது. அதனால் நான் வந்து தோசை ஊற்றக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதாவது மீன் ஏதாவது பொரிச்சிக்கலாம், இல்லை முட்டை ஆம்லேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேலைக்கு வந்து இந்த தோசைக்கல்லை வச்சுக்கலாம். இல்லை யாராவது கேட்டாலும் இந்த தோசைக்கல்லை கொடுத்துடலான்னு இருக்கேங்க. உண்மையாக தான். இப்போ ஓரியாவுக்கும் கருப்பனுக்கும் பசி எடுத்துருச்சு. கருவாடு வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் அடியில் கொஞ்சமாக இருக்கும்ல, அந்த சாந்தில் கொஞ்சமாக அப்படியே அந்த வாசனைக்காக சாப்பாடு போட்டு அதில் பெரட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் என்ன சமைச்சு சாப்பிட்டீங்க மதியத்துக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். காணாங்கத்தை கருவாடு தான் இன்றைக்கி வந்து பொரிச்சிருக்கேன். காணாங்கத்தை கருவாடு வந்து சூப்பராக இருக்கும். அதுலேயும் அந்த ஒரு மாதிரி நெப்பமாக இருக்கும் இல்லையா, அந்த கருவாடும் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி கருவாடு தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. ஓரியாவும் கருப்பனும் எப்படா அம்மா வந்து தோசைக்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை சமைச்சு இந்த கருவாடு அந்த அந்த மண்சட்டி இருக்குல்ல, அடியில் சாப்பாடு பெரட்டி எப்போ போடுவாங்கன்னே அப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சாப்பாடே ஆக்காமல் இருந்தால் கூட ஓரியை பார்க்கறத பார்க்கும்போது சாப்பாடு ஆக்கணும்னு தோணும்.